வணக்கம் மக்களே. நேத்து சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் அனல் பறக்க மேட்ச் நடந்தது. முதல் போட்டியில் வெற்றி பெற்ற சிஎஸ்கே நேற்றும் ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து நம்ம களம் இறங்கணும். அதே போல் அபாரமான வெற்றியை 32 ரன் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே அணி. டாஸ் ஜெயிச்ச கேகேஆர் என்னமோ சேசிங்கில் பொழந்து கட்டுற மாதிரி தான், நாங்கள் ஃபீல்டிங்கை தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. அதன்படி களமிறங்கிய சிஎஸ்கேல நம்ம வழக்கம் போல் எதிர்பார்த்தது தான். ருத்ராஜ் கேகேஆர் தான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அவர் அடிக்க மாட்டார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே போல் தான் 7 ரன்னுக்கெலாம் அவுட் ஆகி வெளியேறிட்டார். சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்ரவும் அனல் பறக்க ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் கொண்டாடினாங்க. திரும்பின பக்கம்லாம் சிக்ஸர் மழை தான். அதுவும் ஆயுஷ் மாத்திரே பிரித்து எடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் அவுட் ஆகிட்டார். அதற்கப்புறம் சஞ்சு சாம்சனும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரேன் வர வரைக்கும் சிஎஸ்கேவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்துச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் உள்ளே வந்து சிஎஸ்கேவோடைய ரன் ரேட்டை அப்படியே குறைச்சிட்டாங்க. இவங்க 4 பேர், இவங்க மொத்தம் 3 ஸ்பின் பவுலர்கள் 10 ஓவர் வீசி வெறும் 68 ரன் மட்டும்தான் கொடுத்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர்களை மட்டும்தான் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா தெரிவிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சனும் 48 ரனில் அவுட் ஆகிட்டார். அதற்கப்புறம் பிராவிஸ் பார்த்தீங்கன்னா அவரும் சிறப்பாக விளையாண்டார். நம்ம பெரிதும் எதிர்பார்த்த சர்ஃப்ராஸ் கான், சிவம் துபே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கவே இல்லை. அதே போல் கடைசி 4 ஓவரில் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரன் மட்டும்தான் அடித்தாங்க. இதனால் 20 ஓவர் முடிவில் 192 ரன் மட்டுமே அடித்தது சிஎஸ்கே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அடித்த பேட்டிங்கை வச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 220 ரன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 192 மட்டும்தான் அடித்தாங்க. அதை தொடர்ந்து களமிறங்கப்பட்ட கேகேஆர் ஓப்பனராக சுனில் நரேனை இறக்கிட்டாங்க. இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு எதிராக சுனில் நரேன் அடி பிரித்து எடுப்பார். அவர் நின்றுட்டார் அப்படின்னா ஆட்டம் நம்ம கையில் கிடையாது, கேகேஆர் கையில் தான். அதனால் சுனில் நரேன் வந்ததுமே எல்லோருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். எப்படியாவது சுனில் நரேனை எடுத்தே ஆகணும்னு தீவிரமாக பந்து வீசினாங்க கலீல் அகமது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் துரதிருஷ்டவசம் சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா 28 ரன்னில் அவுட் ஆகிட்டார். அந்த ஒரு அவுட் ஆனது சிஎஸ்கே கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சியை தான் ஏற்படுத்தி கொடுத்தது. அதை தொடர்ந்து அடித்த பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் அடிக்கவே இல்லைங்க. எல்லாமே 28, 24 அப்படின்னு பெருசாக அடிக்கல. ரொம்ப சொற்ப ரன்னுக்கெல்லாம் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான ஆட்டக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன். இவரை நிற்க வச்சுட்டா நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டு அப்படிங்கிறதுனால இவர் எப்படியா தூக்கி ஆகணும்னு ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நூர் அகமதோட பந்து வீச்சில் கோல்டன் டக் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு கேமரான் கிரீன். அங்கேயே நம்மளோட வெற்றி உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் கேகேஆர் பார்த்தீங்கன்னா வெறும் 160 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 7 விக்கெட்டுகளை இழந்து 32 ரன் வித்தியாசத்தில் வெற்றியை பெற்று தற்போது புள்ளி பட்டியலில் நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு மேலே வந்துட்டோம். 4 பாயிண்ட்டுகளை எடுத்து மேலே வந்துட்டோம். இது ரொம்ப ஹாப்பி.